ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் எங்களுடைய ஜோக்கர் பசங்க சார்பாக எங்களுடைய வணக்கத்தை சொல்லி சேலஞ்சு ஃபுட்டை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து சைனாக்காரங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்க நூடுல்ஸ். அந்த நூடுல்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். வாங்கி நம்ம வந்து வீட்டிலேயே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து யார் குச்சியை வச்சு நல்லா ப்ராப்பராக திங்கிறா, கரெக்டாக திண்டு முடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம சாப்பிட போகிற ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்படி வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி அள்ளிலாம் சாப்பிடக்கூடாது, இப்படி பிடிச்சி இப்படி அள்ளி சாப்பிடக்கூடாது. நம்ம ரூல்ஸ் என்ன அப்படின்னா, சரி, ஒரே கையில் 2 ஸ்டிக்கே முடிக்கணும். 2 ஸ்டிக்கே முடிச்சுட்டு அது இப்படி அள்ளக்கூடாது, சரி, இப்படி குத்தி அப்படி எடுத்து அப்படி திங்கணும். வரல ஆனா அப்படிதான் திங்கணும். அதான் வலிக்கு வலிக்கு ஓடுமே. அதான் ரூல்ஸ். வாங்க நண்பர்களே பார்க்கலாம். வாங்க இப்ப சாப்பிடுவோம். வாங்க, நான் சாப்பிட்றத பாருங்க. ஆக்சுவலா வந்து எப்படி மாட்டுறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி வச்சு குடிப்பாங்க சொல்றதை சத்தமா சொல்லிருங்க. நீங்க சாப்பிட்டுக்கிற மாட்டீங்க தானியா. ஆக்சுவலா இது வந்து இப்படி பிடிக்கணுங்க. வரும் பாருங்க நிறைய. ஏய் நீ மட்டும் இப்படியா இருக்கிற? வந்துருச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பாரு ஆன மாட்டேங்குதுல இறத்தா ஊத்துற கிளம்பி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவன் இங்க இருங்க இப்படி அள்ளிடுறான். அப்ப இப்படி வரதான் செய்யும். அப்படி அள்ளக்கூடாது, பிடிச்சிருக்கணும். இங்க பாரு, நாங்க அந்த பாரு பிடிக்கணும். இப்படி வரணும். என்னையாவது கேராம இருக்கு. புடியே புடி புடி புடிச்சு ஏறி பார்க்கலாம். இந்த எல்லாம் இது நொடிஞ்சு முடிஞ்சு போச்சியா? இது என்ன ஒண்ணு ஒண்ணா வருது? டேஸ்டா தான் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு பாரு. இல்ல அம்புட்டு உடஞ்சு போச்சியா? அவள அப்படி உடஞ்சு போனாலும் இருக்குனாத. ஐயா சொன்னா அதான் இருக்கு. நல்லா ஏப்பா பண்ணது. வெறும் பிச்சுதான் வருதுல. பண்ணாளுக்கு இந்த கப்பப்பெல்லாம் கொடுத்து வந்துருங்க. ஆமா, ஏன் அது கையை கிட்ட கொண்டு போது வருது. புரியுது இல்லையா? புரியுதுல வர மாட்டேங்குது. அவ கை தள்ளி சாப்பிடுறாமா? அப்ப 2 வேர்ல வச்சு சாப்பிடுங்க. உனக்கு அந்த தரம் தர ஆடுதா எனக்கு கையை கிடுக்கிட்டு வர மாட்டேங்குது. அப்ப என்ன பண்றது? அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆடுது. வேப்ப குச்சி ஓடி வேப்ப குச்சி ஓடிச்சு ஆயிரத்து இல்ல பீல்ஸ் போட்டுக்கியோ ஒருத்தவன் குச்சி எடுத்து நிப்பாட்ட வேண்டியதா இருக்கு கையில. அந்த அளவுக்கு வளர்த்தியா வாங்கிட்டு வந்தீங்க. குச்சி அடுத்த ஆளு குத்துற மாதிரி கடப்பா குத்துறது. ஐயோ ஐயோ திருப்பி கொண்டு வரலாம் பாத்து. திருப்பி போட்டுருக்கீங்க, மிளகா குச்சியை போட்டுருக்கீங்க. அது போய் சொல்லுது நாங்க வாங்க மாட்டோம். ஆனா அப்பல வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். எங்க யூடியூப் வரவே மாட்டேங்குது. அவரு நீ சாப்பிடுற மாதிரி தான். அவரு மச்சான் வந்து நீ சாப்பிடுற மாதிரி தான். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்க அதான் கணக்கா? ஆமா, யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடறாங்களோ அதான் கணக்கு. அப்ப சொல்லாதீங்க அப்பல. இல்ல அது ஆல்ரெடி அவன் சாப்பிடும் போது நான் சாப்பிட்டுருவேன். அவன் பாப்போம்ல யார் யார் எப்படி இப்படி சாப்பிடறாங்க. ஓ, அதை வச்சு கண்ணல வச்சு நம்ம கரெக்டா இது பண்ணிடுவோம். இந்த அப்படி சாப்பிட நக்கு வந்துருமே எனக்கு. நீ வேணுங்க அப்ப நான் நல்லா வாத இல்ல அது ஒட்டிக்க சாக்கலாம். எது அந்த ஒட்டி எல்லாம் ஓடத்து போய் இருக்குயா நீளமா இல்லாம பாருங்க, அதனால பிடிக்க விட முடியல. நல்லா பிடிக்குது அது. இந்த புள்ளிங்க நல்லதான் முனியில வச்சுக்கிட்டு அது அள்ளி சாப்பிடுற மாதிரி தான். நான் இப்படிதான் நல்லா இருக்கேன். இவ்வளவு நேரம் அள்ளியும் பாத்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸே வந்திருக்கு இந்த கம்புல. நான் தான் பாரு. இது பார்த்தா நூடுல்ஸ் இல்ல, நூடுல்ஸ் மத்தல இந்த வெள்ளை புழு இருக்கும்ல, அது அவுட் தண்ணில இருக்கு. சைனா புழு. குத்தில சாப்பிடு. யாரையா குத்தில சாப்பிட சொல்றது? சைனாக்காரங்க எல்லாம் பொதுவா பாத்தீங்கன்னா இடுக்கில சாப்பிடுவாங்க. நாங்கன்னா அந்த கம்பு குச்சியில சாப்பிட்டு இருக்கு இல்ல இல்ல. இது வந்து இடுக்கி கிடையாது. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஏற்க போடுற ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு குச்சி சிக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. கிடைக்கலங்க, அதனால குச்சி வாங்கி தேடி பார்த்தா கிடைக்கல. அப்ப ரைட்டு பரவாயில்ல, பிடிக்கிறதுக்கு வர மாட்டேங்கிறா. 2 தட்டை தோத்த சாப்பிட்டு இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கிறாங்க அவங்க. சைனாக்காரன் சாப்பிடும் போது இங்கிட்டு ஒரு ஸ்பூன்ல வாய் போயிட்டு இருக்கு, இங்கிட்டு ஒரு வாயில போயிட்டு இருக்கு. 2 பேரும் போயிட்டு இருக்கு. இது மாதிரி அரப்பா மாதிரி. எப்படி எடுக்க தெரியுமா? இன்னொரு இப்படி வச்சுக்கிட்டு
இதா பாரு இப்படி எடுத்துக்கணும். அது கட்டியா மாட்டிக்கிடுச்சு, அதனால வந்துருச்சு. 2 குச்சிக்கு நடுவில் வச்சு வரணும். போய் அப்புறம் என்ன நான் தான் இதை தோப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் தோக்கிறேன்னா நான் தான் முறைப்படி திங்கிறேன். குச்சி எப்படி வேணாலும் அழிக்குங்க முடிங்க. நல்லாதான் இருக்கு சாப்பிட்றதுக்கு. அவரு ஐயா எல்லாம் நசுக்கி நசுக்கி உடச்சுட்டோம்யா. சாப்பிடா காட்டாப்பானு சிக்கன் சாப்பானு இங்க அடுத்தாள் கண்ணுல அடுத்தாள் கண்ணுல குத்திட்டு வருவாள். வரல எத்தனை வாட்டி குச்சி குச்சியா பிடிக்கு. அத பஸ்ட் ஜப்பா. ஐயோ குச்சி இப்ப வெளிய வந்து ஆனால் குச்சி வச்சு சாப்பிட்றது அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டாக தான் பாருங்க. இப்படி 1 1 2 2 எவ்வளோ வருதோ அதை அப்படி சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது ஸ்பூன் தான் மொத்தமாக வாய்க்கில் போங்க, அதில் வாய்க்கில் கட்டக்க புத்தக்கன்னு அதக்கிட்டு சாப்பிடுவான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதே சைனாக்காரங்க மாதிரி நீட்டாக சாப்பிட்றாங்க. இப்போதே அந்த அம்மா அதை யோசிச்சு பார்த்து சிரிப்பு. அதக்க புத்தக்கன்னு சாப்பிடுவாப்புல. பாத் அவருக்கு வந்து கை கட்டுறது வாய்க்கிட்டான் போயிட்டு குச்சியில ஒட்டுனது. ஐயோ அப்படி வாயில ஒட்டிக்கிறது. இதில் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எங்களை மாதிரி ஒரு சேலஞ்சு மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் சாப்பிட்டு பாருங்க, எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு தனி ஃபீலிங் வரும் உங்களுக்கு. அம்மால வர எல்லாம் கண்டா செத்த வயல எல்லாம் கண்டா செத்த வயல மூஞ்சி மாறி மாறி எப்படிமா ஃபீல் ஆகுது? நல்லா மீனே இல்லாத கம்மாயில போய் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? மீனே கிடைக்காம இருந்தா இந்த மாதிரி தான் இருக்கு அந்த ஃபீலிங் இருக்கு. ஏன்னா வரமாட்டேங்குது, கஷ்டப்பட்டு வருது. தயவுசெய்து இப்பெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க பிறந்த குழந்தைக்குள்ள இப்ப இருந்து ஸ்டிக்கர் கொடுத்து பழக்கிடுங்க. ஆமா, ஏன்னா ரொம்ப அவமானமா. ஏன்னா இந்த மாதிரி நாங்க வந்து அந்த மாதிரி பழக்கனால எங்களால இது பிடிக்க முடியல. நீங்க வந்து பழக்கினீங்கன்னா கண்டிப்பா அதை பிடிக்க கத்துக்கிறீங்க. வாயில குத்துறதுக்கு செலவாய் குளிக்க குச்ச திட்டு தெரியாம சின்ன விளையாடு செத்த வயல. ஆனா 2 வாயில அள்ளி போட்டு போக வேண்டியதை இவ்வளவு நேரம் உட்காந்து திங்க வேண்டியது. சின்ன சிரிப்பா எப்படி வச்சுக்கன்னு பாக்குறேன். அவன் பிடிச்சாரு பாப்பா, இவங்க அவனை பேச்சு கொடுத்துட்டே பஸ்டாலா நினைப்பாங்க. கொத்திக்கிட்டு இருந்தாலும் குத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மகளே பாத்தீங்கன்னா நான் தான் வின்னரு. எனக்கு பரிசு என்ன பரிசு? எங்க அந்த கணக்கு அவ்வளவு பஸ்டாலா சாப்பிட்டுருக்காப்புல. ஏன்னா இவர் இருந்து ஸ்டிக்கு வந்து பிடிச்சி சாப்பிட்ட அனுபவம் உண்டு, அதனால அவர் வந்து சீக்கிரமே சாப்பிட்டு முடிச்சாரு. சைனால உள்ள ஹாங்காங் போயிருக்காங்க. ஆமா, ஹாங்காங் 2வது நாம்பா. செகண்டா மச்சான் வந்து முடிச்சிட்டாரு. சீக்கிரமா இந்த பவுல்ல இருக்கிற அந்த நூடுல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கைட்டா அள்ளி சாப்பிடுறது எப்படி இருக்கு? இதை போட்டு தின்னுட்டு எவ்வளவு நேரம் பண்ணுறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் முறைப்படி சாப்பிட்டு இருக்கேன். ஆமா, அவர் முறை பொண்ணு சரிங்களா? இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை வச்சு இப்படி பிடிச்சது சாப்பிடணும். சரி, அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நான் இப்படி போய்க்கிறேன். கோதுனாலும் வழக்கு உங்களுக்கு வராது. சரி அது சொல்லுவான். இந்த குச்சி வச்சு நூடுல்ஸ் சாப்பிட்டீங்களே, இப்போ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அள்ளி சாப்பிட முடியல என்னால. சரி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு. கொஞ்சம் அதை என்னால எடுத்து சாப்பிட முடியல. அப்புறம் இப்படி பிடிச்சிட்டு கம 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 கமன்னு அடிச்சிட்டேன். கையை வச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கா, இது வச்சு குச்சி வச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கா? அம்மா தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்து கையுதே, சரி, குச்சி வச்சு சாப்பிட முடியாது. நீங்க எந்த நாட்டுக்காரங்க? நான் தமிழ்நாட்டுக்காரதி. குச்சி வச்சு சாப்பிட்டா கஷ்டமா இருந்துச்சா இதா இருந்துச்சா? கஷ்டமா தான் இருந்துச்சு. நீங்க இப்போ நூடுல்ஸ் நீங்க தான் கடைசி வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டீங்க. சரி, 2 மைக்கு ஒன்னா கொண்டு போறீங்க. ஆமா, சரி, காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல ஊழல் அவரு. ஏன் எப்படி பாவற? நீங்க தான் நூடுல்ஸ் வந்து கடைசி வரைக்கும் உட்காந்து நல்லா விரும்பி நல்லா மெதுமெதுவா எடுத்து குச்சி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஆமா, சரி, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருக்கு? பாத்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு.
ஸ்டிக் வச்சு சாப்பிட்டு எனக்கு இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிரஸா இருந்துச்சு எனக்கு. எனக்கு இங்கிலீஷ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் வராது, இங்கிலீஷ் பேசணும் ஒரு ஆசை. சரி, அந்த ஸ்டிக் இப்படி பிடிச்சி சாப்பிடறால கை எதுவும் வலி எதுவும் எனக்கு கண்டிப்பா எனக்கு வலிச்சு, எனக்கு இந்த இடம் வலிச்சு எனக்கு இந்த இடம். சரி இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இப்ப இருக்குதுல நீங்க தான் ரொம்ப அவசர அவசரமா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு அது நல்ல முறையான ஸ்டைல்ல இது பண்ணி சாப்பிட்டீங்க. ஆமா, எப்படி அது உங்களால மட்டும் சாப்பிட முடியும்? பாத்தீங்கன்னா நான் இப்ப 1 வருஷமா சென்னையில இருந்தேன். சரி, பாத்தீங்கன்னா எல்லாரும் குச்சி வச்சு ஓட்ட நான் 2 குச்சியை வாங்கி பாத்தீங்கன்னா முத குச்சி வச்சு சாப்பிடுறேன். சரி, சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அப்ப இருக்கிற சர்வீஸ் ஆகி போச்சு. குச்சியை வச்சு இப்படி சாப்பிடுறதுக்கு பழகுறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் எடுத்துச்சு? பாத்தீங்கன்னா அது 2 நாள் ஆச்சுப்பா. ஆமா, முத அங்கிட்டு இடிச்சுக்கிட்டேன். இந்த கடவையும் அந்த கடவை இடிச்சுக்கிட்டீங்களோ? ஆமா, சரி, அவங்க குச்சி வேற மாதிரி இருக்குப்பா. இது பேட்டை எடுக்கிற குச்சி வச்சு சாப்பா கடைசியா மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நாங்க வந்து வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கோம். அதனால வந்து மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இத வந்து கொஞ்சம் வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நூடுல்ஸ் கிண்டி 2 குச்சி வாங்கி குச்சி வாங்கி நீங்களும் சைனா கறக்க மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். நீங்க கடைசியா மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன், டீ சோக்கர் பசங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிருங்க. நீங்க கடைசியா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா யார் எப்படி கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட தயவு எங்களுக்கு எப்பவுமே தேவைப்படுது. ரொம்ப நன்றி.